அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ நம்ம வந்து VITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த VIT அப்படிங்கிற கல்லூரியில் சேரணும்னா நீங்கள் VIT EEEன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணுங்க. அந்த VIT EEE எக்ஸாம் ஆனது எப்படி இருக்கும், அதோட ஒரு மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. ஸோ VIT EEEங்கிற ஒரு எக்ஸாம் எப்படி நடக்கும், அதோட ஒரு மார்க் டெஸ்ட்டை நம்ம எழுதி பார்க்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வருஷம் VIT கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு VIT EEEயோட மார்க் டெஸ்ட், அதாவது 2026ஓட மார்க் டெஸ்ட் எப்படி நடக்க போகுதுங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் VIT.VIT.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட் எழுதுறதுனால எழுதலாம், இல்லை பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட் எழுதுறதுனால எழுதலாம். இதில் நான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட் கொடுக்கவும் புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த விண்டோவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே என்டர் பண்ண தேவையில்லை. அங்கே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் இன் அப்படிங்கிற ஒரு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த டேபை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த VIT எக்ஸாமில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு டோட்டல் டூரேஷன் வந்து 2.5 hours, அதே மாதிரி எத்தனை மார்க்கு, கரெக்டாக ஆன்சர் பண்ணால் எத்தனை மார்க், எப்படி வந்து நம்ம வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், கிளியர் கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்காங்க. தப்பாக ஆன்சர் பண்ணால் அந்த டைம் வந்து -1 வந்து நெகட்டிவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனை வந்து கிளிக் பண்ணி ஐ எம் ரெடி டு பிகைன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எகைன் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக திருப்பி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் தான் நம்மளுக்கான ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருங்க. ஆல்ரெடி JEE எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். இது சேம் பேட்டர்ன் தான். பட் புதுசாக நான் இப்போ தான் சார் இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாமே எழுத போகிறேன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டோட ப்ராசஸ்ங்கிறது இதுதாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. மொத்தம் 150 நிமிஷம். இந்த 150 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 125 கொஷின்ஸுங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின். இது மேக்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், பயாலஜியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 35 கொஸ்டின், இங்கிலீஷில் ஒரு 5 கொஸ்டின், ஆப்டிடியூடில் ஒரு 5 கொஸ்டின். இதில் நீங்கள் இந்த ஆர்டர் தான் போகணும்னு கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்டிடியூடு கூட வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 10 கொஸ்டின் இருக்குது. இதில் நீங்கள் விரும்புகிற கொஸ்டின் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டின்ஸுங்கிறது வருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இப்போ வந்து 6th கொஸ்டின் வச்சிருக்கேன் ஆப்டிடியூடில். இதோட ஆன்சர் வந்து நான் ஏன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போகும். அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிரீன் கலரில் வருங்க. ஸோ இந்த மாதிரி கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர்டு, அதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஆன்சர்டுன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் திருப்பியும் வந்து ஒரு ஆன்சரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஆன்சருக்கு போய்க்கும். இல்லை நான் வந்து அதே கொஸ்டினில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, கிளியர் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது போயிடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கிரீன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூடுக்கு. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். ஸோ 5 கொஸ்டின்ஸில் நீங்களே சூஸ் பண்ணலாம். எந்த கொஸ்டின் எழுத விரும்புகிறீங்களோ அந்த நம்பர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு அரைவ் ஆகும். அதேமாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மொத்தம் டோட்டலாக 40 கொஸ்டின் இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக 40வது கொஸ்டினை கூட எழுதலாம். இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கன்னா ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணவும் நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸில் நான் 40வது கொஸ்டின் கொடுத்துருந்தனால நம்மளுக்கு அந்த மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேக்ஸில் போயிட்டு நான் திருப்பியும் இங்கே வச்சு 40வது கொஸ்டினை செக் பண்ணேன்னா நான் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்குங்க, அதாவது ஆன்சரை எழுதிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுமாதிரி மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
இங்கிலீஷ் ஆப்டிடியூட்னு மொத்தம் வந்து 125 கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ளுக்கு லாகின் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் டைம்ங்கிறத ஓடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம். இந்த டைம் வந்து போன டைம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. பட் இந்த டைம் புதுசாக நெகட்டிவ் மார்க்கிங் கொண்டு வந்ததுனால எல்லாருமே எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு உண்மையாலுமே என்ன கொஸ்டின் தெரியுதோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து அந்த மாதிரி ஆச்சுங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.